சார் நேற்று அறிவு வந்திருந்தாரு, அவரை கைது பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லி திருப்பி அவர் முதலமைச்சரை சந்திச்சாரு. என்ன நடந்தது நடுவில்? இல்லை, நானும் அப்போ கோட்டையில் தான் இருந்தேன். உடனடியாக அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அன்பு தோழர் நம்முடைய அருமை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நான் தெரியப்படுத்தினேன். அவரும் எங்களுக்கே அது செய்தி பார்த்து தான் தெரியும். அவர் திடீர்னு வந்துட்டார், முன்னறிவிப்பின்றி வந்து விட்டார். உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம தோழர், அவர் அறிவு அவர்கள் எங்களுடைய தோழர். அவர் அழைத்து நான் பேசுகிறேன்னு அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் பேசுகிறார்ன்ற பிறகு தான் நான் அவர் பேசியிருக்கிறார், அழைத்து பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், போராடுவதற்கு பல வடிவங்கள், பல உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த டெமோக்ரஸியில் நமக்கு எந்த பாரபட்சமோ மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதற்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த இடத்துல எப்படி முறை அதுபடி அவங்க பண்ணலாம். எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபால்சாமி நகரில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எம்எல்ஏ ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்தார். இதுக்கப்புறம் எம்எல்ஏ அமைச்சராகி வரவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதலமைச்சர் ஆய்வு பண்ணும்போது மனுக்கள் கொடுக்க காத்திருந்தோம், அப்போ கூட எங்க மனுக்களை யாரும் வாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு குமுறலை வச்சிருக்காங்க. ஒரு மனு கூட ஆலையோட இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமாக சுத்திருக்கு. இதுக்கு மாற்று நடவடிக்கை ஏதாவது கேட்கறாங்க? கட்டாயமா இது அவர்களினுடைய காற்று மாசு அவர்களினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையினுடைய பிரச்சனை. ஒரு மனு கூட மிஸ் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இது அந்த சம்மந்தப்பட்ட இடத்திற்கே நம்ம போய் ஒவ்வொரு இடத்துக்கும் மனு வாங்குவது ஒரு முறை, அதை வாங்கினதை டேப்லேஷன் பண்ணி டிஜிட்டல் பண்ணுறது ஒரு முறை. நான் அந்த முறையில் தான் இருக்கிறேன். என்ன மனுக்கள் வந்தது, எத்தனை மனுக்கள் சீராய்வு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் நான் டிஜிட்டல் டேஷ்போர்டாக தயார்படுத்தி இருக்கிறேன். கட்டாயமாக அந்த காற்று மாசு சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் கொலாபரேட்டிவாக முடிவெடுக்கணும். அது வெறும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை மட்டும் கிடையாது, அது காற்று மாசு சம்மந்தப்பட்ட பட்சம். அதனால் அதற்கும் அனைத்து துறைகளோடு ஆல் ஹெட்ஸ் மீட்டிங் நடத்தி, அனைத்து துறை தலைவர்களோடும் ஒரு மீட்டிங் நடத்தி எழும்பூருக்கான பிரச்சனைகள் சரி செய்யப்படும். EMIS நம்பர் இல்லை. இந்த ஊதிய பிரச்சனை என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு நிதி பிரச்சனை. அந்த சம்பந்தப்பட்ட சங்கங்கள் கட்டியிருக்கிறாங்க. சில சங்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சப்ஜுடிஸ் அப்படிம்போம். அப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றி நம்ம பொது தளத்தில் பேச முடியாது. அப்படி இல்லாத பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு போனால் கூட சில பேர் லோக் அதாலத் வாங்கிட்டு வருவாங்க. சுமூக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது தான் பிரச்சனை. இது நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லை, நிதி பிரச்சனையும் இருக்குது. ஆமாம், அது மறுபடியும் அது முன்ன இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஆன்லைனில் கொண்டு வரும். அருகே முதலியார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை அரசு மேல்நிலைப் பள்ளியில மாணவர்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறை இருக்கு. வெயில்ல தான் உட்காந்து படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களையும் 9ஆம் வகுப்பு மாணவர்களையும் சேர்த்து வச்சு ஒரே வகுப்புல பாடம் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்துருச்சு. இது நான் ஒரு எடுத்துக்காட்டா தான் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளில் இது மாதிரி வகுப்பறை பற்றாக்குறை இருக்கிற பட்சத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காம்பனன்ட்ஸ், சாஃப்ட் காம்பனன்ட்ஸ்னு 2 சொல்லுவோம். ஹார்ட் காம்பனன்ட்ஸ் எது? இப்போ இந்த பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வகுப்பறை ஹார்ட் காம்பனன்ட். சாஃப்ட் காம்பனன்ட்ஸ் எதுனா அவங்களுக்கு நடத்தப்படுற கிளாஸ். இப்போ கொரோனா தொற்று காலகட்டத்தில் ஆன்லைன்லேயே பண்ணோம், அது நடத்துறது சாஃப்ட் காம்பனன்ட்ஸ் ஈஸி. ஆனால் ஹார்ட் காம்பனன்ட்ஸில் இத்தனை உயரம் இருந்தால் அது பள்ளிக்கல்வி கட்டணும், ஒரு காம்பவுண்ட் வால். இவ்வளவு தூரம் இருந்தால் PWD பங்களிப்பு இருக்குது. எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட நிதி வாங்கணும், MP கிட்ட நிதி வாங்கணும்னா அது ஒரு கொலாபரேட்டிவாக இருக்குது. அதனால் அந்த ஹார்ட் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சரி செய்யணுங்கிறது தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். ஏன் முதல் கையெழுத்தை கழிப்பறை கொண்டு வந்தேன்னா, நானும் அதை அறிவேன். என்னுடைய அம்மா ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளர். அவங்களுடைய பள்ளிகளில் போய் நான் அவங்களோட அந்த குழந்தைகளோட நான் இருந்து விளையாடி இருக்கிறேன். அங்கே தான் என்னுடைய விடுமுறை நாட்கள்லாம் அங்கே போயிடுவேன், நான் அங்கேயே தான் இருப்பேன். அதனால் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் என்பது தான் நோக்கம். பட் அது ஒரே நாளில் ஒரே இரவில் அப்படி சரி செய்ய முடியாது. அதில் பல துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை ஆய்வு பண்ணி டேப்லேட் பண்ணியிருக்கோம்.